வணக்கம். புதிய தலைமுறையின் இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 10ஆம் வகுப்பு ஆங்கிலம் 2ஆம் தாள் குறித்த ஆலோசனைகளை இன்று வழங்க இருக்கிறோம். ஆலோசனைகளை வழங்குவதற்காக ஆங்கில ஆசிரியர் அருண் ஜான் பால்ராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். சந்தேகங்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வணக்கம். ஆங்கிலம் 2ஆம் தாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி லெட்டர் ரைட்டிங், நோட் மேக்கிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இல்லை எந்தெந்த பகுதியிலெல்லாம் மதிப்பெண்களை தவற விடுவாங்க மாணவர்கள்? சப்ளிமெண்ட்ரி ரீடர் 35 மார்க்ஸ் அது தரவாக இருந்தாங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. எங்கே தப்பு பண்ணக்கூடிய இடங்கள் அப்படின்னால் மீதி உள்ள 65 மார்க், ரிமைனிங் 65 மார்க்ஸ் யோசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நோட் மேக்கிங் என்ன பண்ணணும், எக்ஸ்பேண்ட் த ஹெட்லைன்ஸ் என்ன பண்ணணும், ஹின்ஸ் டெவலப்மெண்ட் என்ன பண்ணணும், இங்கெல்லாம் யோசிப்பாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன் எதை சூஸ் பண்ணலாம், இது மாதிரி இடத்துல தே யூஸ் டு திங்க் ஓவர் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம். இஃப் தே ஆர் தரோ வித் திஸ், இதெல்லாம் தெளிவாக இருக்காங்க அப்படின்னா செகண்ட் பேப்பர் தே ஆர் கான்ஃபிடென்ட் தே கேன் கெட் த்ரூ த மார்க்ஸ். முழு மதிப்பெண் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் பேப்பரோட செகண்ட் பேப்பர் ஒன்றும் எளிதாக தான் இருக்கும். த ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பி கான்ஃபிடென்ட், நம்பிக்கையாக எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். நிச்சயமா மாணவர்களும் அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. முதல் தாளும் எளிமையாக இருந்ததா மாணவர்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து மாணவர்களுடைய கேள்விக்கு போகலாம். வாட்ஸ்அப் மூலமாக ஆனந்த் என்ற மாணவருடைய கேள்வி, நோட் மேக்கிங்கில் முழு மதிப்பெண் பெறுவது எப்படி? நோட் மேக்கிங் ஃபர்ஸ்ட் நோட்ஸ்ன்றது தே ஹேவ் டு கோ ஆன் வித் சப்டைட்டில்ஸ். ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்டிஸ் வந்து ஹைஃபன்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கனாக்கா அங்கே மார்க் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்டைட்டில்ஸ் யூஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கனாக்கா அந்த 5 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். The next 5 marks, remaining 5 marks is summary. The summary la title carries 1 mark and the paragraph carries, ஏற்கனவே எடுத்த நோட்ஸ் பேராகிராஃபா எழுதுனாங்கனாக்கா அதுக்கு 2 மார்க். இப்படி மார்க் டிவைட் பண்றாங்க. ஸோ டைட்டில் கேரிஸ் மார்க் அண்ட் the summary carries மார்க். ஸோ இப்படி மார்க் டிவைட் பண்றாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை தவிர்த்துட்டு ஒன்று மட்டும் சரியா எழுதினா கூட அவங்க மதிப்பெண் வாங்குறதுக்கு அந்த 10 மார்க்ஸ்ல மார்க் குறையும், மதிப்பெண் குறையும். பட் முழுவதுமாக அவங்க தவறு போட மாட்டாங்க. இல்ல அதெல்லாம் சான்ஸே கிடையாது. என்ன எழுதியிருக்காங்களோ அதுக்கு உண்டான மார்க், உரிய மார்க் கட்டாயம் கிடைக்கும். சரி, அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக வைஷ்ணவி என்ற மாணவியுடைய கேள்வி, விளம்பரத்திற்கு அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டிற்கு வண்ணங்களை பயன்படுத்த வேண்டுமா? இல்ல, பேப்பர்ஸ்ல வந்து நோ கலர்ஸ் ஆர் நாட் அலோட், ஒன்லி பென்சில், தட் இஸ் பெட்டர். ஏன்னா கலர் யூஸ் பண்ணும்போது பேக் பேஜில் ஏதாவது ட்ரேஸ் அவுட் ஆகுது அப்படின்னாக்கா பின்னாடி எழுதியிருக்க ஆன்சர்ஸும் வந்து பாதிக்கப்படும். அதனால இட்ஸ் நாட் அலோட், கலர்ஸ் ஆர் நாட் அலோட். பயன்படுத்த கூடாதா இல்ல பயன்படுத்த அவசியம் இல்லை? இல்ல, கூடாது. அடுத்த தொலைபேசி இணைப்பில் நந்தினி இணைந்திருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க நந்தினி. குட் ஈவினிங். குட் ஈவினிங். Nearly I'm scoring 96 to 98 in English too. சரி, ஃபைன். சென்டம் வாங்குறதுக்கு எந்த இதை நான் கான்சன்ட்ரேட் பண்ணும்? எங்க மார்க்ஸ் லூஸ் பண்றீங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? எந்த இடத்துல விட்டுருக்கீங்க? வந்து எனக்கு 8 to 8.5 தான் வருது. அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ், ஏதாவது உங்க டீச்சர் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்களா? ஹெட்லைன் போடல, ப்ராப்ளம் எழுதலன்னு சொல்லிட்டு மார்க் கம்மி பண்றாங்க. அது ஏன் ரெக்டிஃபை பண்ணல நீங்க? அது ரெக்டிஃபை பண்ணிக்கலாமே. நீங்க உங்களுக்கே என்ன மிஸ்டேக் நீங்க பண்றீங்கன்னு தெரியுது, அழகா நீங்க ரெக்டிஃபை பண்ணிக்கலாமே. பப்ளிக்ல அது மாதிரி பண்ணா ஃபுல் மார்க் வரதுக்கு சான்சஸ் இல்ல மிஸ்டேக், உங்க மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிக்கங்க, தட் இஸ் பெட்டர். ஓகே, பப்ளிக்ல சென்டம் வருமா? சென்டம் வழங்குவார்களா? சென்டம் வருமான்றது இல்ல. when you are confident with your paper, you have done your, if you have done it correctly, you can be confident for centum. ஓகே, அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக ஹரிஷ் என்ற மாணவருடைய கேள்வி, கடிதத்தில் எந்த டென்ஸை பயன்படுத்த வேண்டும்? பர்டிகுலரா டென்ஸ்ன்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. தட் இஸ் உன்னோட ஐ எம் ஃபைன் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின் போது ஐ வாஸ் சஃபரிங் ஃப்ரம், இப்போ இந்த இடத்துல வந்து நான் உடம்பு நல்லா இருக்கேன் அப்படின்றது ஐ எம் ஃபைன். ஐ வாஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்ன்றது பாஸ்ட் டென்ஸ். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் வரும். நான் நல்லா இருந்தேன்னு சொல்ல முடியாது, ஐ வாஸ் ஃபைன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஐ எம் ஃபைன்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ், ஐ வாஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்ன்றது பாஸ்ட் டென்ஸ். ஸோ மிங்கிள் ஆகி தான் வரும் பேஸ்ட் ஆன் த லெட்டர். ஸோ வென் யூ ஆர் அப்ளைங் ஃபார் எனி ஜாப், அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாட் இஸ் யர் ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ், அதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது அங்கே பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ பெட்டர் யூஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் பேஸ்ட் ஆன் த ரிலவென்ட் சென்டென்ஸ் அக்கார்டிங் டு த சென்டென்ஸ். அடுத்த தொலைபேசி இணைப்பில் கார்த்திக், உங்க கேள்வி என்ன?
குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. டெவலப் ஹின்ஸ் எப்படி சார் எழுதுறது? Hints development. Title carries a mark. Title carries 1 mark. And the next 3 marks for your content of your paragraph. And moral is necessary. That carries another 1 mark. So for 5 marks, the marks are divided. 1 mark for title, 3 marks for your content of your paragraph, and 1 mark for your moral. Don't forget to write a moral அவசியம். சரி, அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக அரசு என்ற மாணவருடைய கேள்வி, ஹெட்லைன் எக்ஸ்பான்ஷன் குறித்து விளக்கவும். ஹெட்லைன் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது எப்போ நடந்துச்சு, எங்க நடந்துச்சு, யாரால் நடந்துச்சு, when, where and by whom, இந்த விஷயங்கள் சேர்க்க வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள், the school declared holiday. ஏன் டிக்ளேர் பண்ணாங்க, எதுக்காக அப்படின்றது. ஸோ பிகாஸ் ஆஃப் ரெயின் அப்படின்றது காரணம் வேணும், இல்லை ஸ்டார்ம் இது மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஹூ டிக்ளேர்ட் இட், யார் அறிவிச்சா, மேபி த கலெக்டர். ஸோ எந்த ஏரியா, த சென்னை கலெக்டர் டிக்ளேர்ட் ஹாலிடே ஃபார் ஸ்கூல்ஸ் ஃபார் 2 days. ஸோ இது மாதிரி விஷயங்கள் when, where and by whom தேவை. அடுத்த தொலைபேசி இணைப்பில் சௌமியா இணைந்திருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். சொல்லுங்க சௌமியா. கிங்ஸ் டெவலப்மென்ட்ல எப்படி ஃபுல் மார்க் எடுக்கிறது? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், வெல்கம். கிங்ஸ் டெவலப்மென்ட்ல எப்படி ஃபுல் மார்க் எடுக்கிறது சார்? ஹின்ஸ் டெவலப்மெண்ட் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும். டைட்டில் கேரிஸ் அ மார்க் அண்ட் பேராகிராஃப், உங்களோட ரிலவெண்ட் பேராகிராஃப், கரெக்டான சென்டென்ஸ், இங்கெல்லாம் கிராமர் கட்டாயம் பார்ப்பாங்க. இந்த கிராமர் டென்ஸுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். that carries 3 marks and a moral carries 1 mark. அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக ஸ்வர்ணா என்ற மாணவியுடைய கேள்வி, டிரான்ஸ்லேட், பிக்சர் காம்ப்ரஹென்ஷன், இவற்றில் எதனை தேர்வு செய்யலாம்? உங்களோட கான்ஃபிடன்ஸ் எதுன்னு பாருங்க. if you are able to write a good English, you can choose translation. if you are not well versed, அதாவது உங்களோட translation, உங்களோட இங்கிலீஷ் வந்து சரியா இல்லை அப்படின்னா, go for picture composition. picture composition is very easy. அந்த பிக்சர்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு கோ ஃபார் அ டைட்டில். அதில் என்ன கொடுத்துருப்பாங்க, ஏற்கனவே பிக்சர்ல வந்து டைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், போன வருஷம் பேப்பர் பார்த்தீங்கன்னா மதர் தெரேசாவோட ஃபோட்டோ கொடுத்தாங்க, ஏஞ்சல் ஆஃப் மர்சி அப்படின்ற டைட்டில் இருந்துச்சு. ஸோ அந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, த பிக்சர் டெபிக்ட்ஸ் மதர் தெரேசா. தென் த டைட்டில் மேலே கொடுத்துருக்காங்க, ஷீ இஸ் ஏஞ்சல் ஆஃப் மர்சி அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் என்னென்ன பிக்சர்ல என்னென்ன இருக்கு, எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, என்னென்ன பார்க்குறீங்க, வேற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுனாக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், மதர் தெரேசா வாஸ் ஹானர்ட் அஸ் அ செயிண்ட் ஆன் September 5th லாஸ்ட் இயர், ரோம்ல கொடுத்தது. அந்த விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன தெரியும், மதர் தெரேசா பத்தி என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணலாம். ஸோ பெட்டர் கோ ஃபார் பிக்சர் காம்போசிஷன், நாட் ஃபார் டிரான்ஸ்லேஷன். இல்லை ஒண்ணுமே தெரியல எனக்கு, யூ ஆர் பிளாங்க், எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அவ்வளோ இல்லை, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்றீங்க அப்படின்னா, the picture is attractive, the picture is thought provoking, எனக்கு வந்து தூண்டுதலா இருக்கு. ஒரு சீனரியை பார்க்கும்போது, ஒரு கார்டனை பார்க்கும்போது எனக்கு தாட் ப்ரோவோக்கிங்கா இருக்கு, எனக்கு தூண்டுதலா இருக்கு, அப்படிலாம் எழுதலாம். இட் இஸ் அட்ராக்டிவ், இட் இஸ் மீனிங்ஃபுல், இது மாதிரி வார்த்தைகளை சேர்த்துட்டு அட்லீஸ்ட் ஃபார் 5 sentences, ஒரு 5 சென்டென்ஸ் எழுதினாதான் அந்த 5 மதிப்பெண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக ரமேஷ் என்ற மாணவருடைய கேள்வி, ஹின்ஸ் எப்படி எழுதுவது? ஹின்ஸ், அந்த கொடுத்திருக்க ஹின்ஸை நீங்க டெவலப் பண்ணியே ஆகணும். டீச்சர்ஸ் ஏதாவது நீங்க வந்து உங்க குறைபாடை வச்சுட்டு நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின் போது இஸ் வாஸ் அங்கங்க போட்டு பூர்த்தி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கனாக்கா அந்த சென்டென்ஸ் வந்து முழுமையா இருக்காது. இந்த சென்டென்ஸ் வந்து ரீடபிளா இருக்கணும், கிராமட்டிக்கலா இருக்கணும், ரீடபிளா இருக்கணும், வித்தவுட் எனி மிஸ்டேக்ஸ் இருந்தா மட்டுமே உங்களுக்கு வந்து அந்த மார்க் எடுக்க முடியும். அடுத்த தொலைபேசி இணைப்பில் அக்ஷயா, உங்க கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க அக்ஷயா. எனக்கு சம்மரி நோட் மேக்கிங் எப்படி எழுதணும்னு சொல்லுங்க. நோட் மேக்கிங், நோட்ஸ்ன்றது வித் சப்டைட்டில். சப்டைட்டில் எழுதும் போது உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். அந்த 5 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நோட்ஸ்ல சப்டைட்டில் கொடுத்து எழுதுறது பெட்டர். அதுல வித் ஹைஃபன் வச்சு எழுதுறீங்கன்னா மார்க் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் அந்த பேஸ்ட் ஆன் த நோட்ஸ் உங்க சம்மரி இருக்கணும். அந்த சம்மரி கேரிஸ் அ மார்க், டைட்டில் மார்க் வித் த கண்டென்ட் ஆஃப் யர் பேராகிராஃப். அந்த பேராகிராஃப் தனி மார்க், டைட்டிலுக்கு தனி மார்க், இதுக்கெல்லாம் மார்க் தனித்தனியா டிவைட் பண்ணி தான் போடுவாங்க. அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக ஹெனோ என்ற மாணவியுடைய கேள்வி, ஆங்கிலம் 2ஆம் தாளில் முழு மதிப்பெண் பெறுவது எப்படி?
இந்த முழு மதிப்பெண் எடுக்கிற மாணவர்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல அவங்களோட மதிப்பெண்களை தவற விடுவாங்க? எந்தெந்த இடத்துலனா இது மாதிரி நம்ம பேசிட்டு இருந்த இடத்துலலாம் இப்போ நோட் மேக்கிங்கில் டைட்டில் விட்டுருப்பாங்க, ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டில் டைட்டில் விட்டுருப்பாங்க, மாரல் விட்டுருப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டில் முக்கியமாக அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து கேப்ஷன் நிறைய பேர் எழுதுறதே கிடையாது. அவுட்லைன் கேரிஸ் அ மார்க். அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவுட்லைன் கேரிஸ் அ மார்க், அதுக்கு 1 மார்க் தனியாக. பிக்சர் கேரிஸ் அ மார்க், உள்ளுக்குள்ள பிக்சர் கேரிஸ் அ மார்க். தென் அந்த கண்டென்ட்ஸ், கொஸ்டின் பேப்பரில் இருக்க கண்டென்ட்ஸே உள்ளுக்கு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வித் டெக்கரேட்டிவாக கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாங்கன்னா தட் கேரிஸ் அ மார்க். நேம் அண்ட் அட்ரஸ் கேரிஸ் அ மார்க். மேல நேம் இருக்கணும், கீழே அட்ரஸ் இருக்கணும் வித் ஃபோன் நம்பர். கிரியேட்டிவ் நேம் அண்ட் அட்ரஸ். அண்ட் த மார்க் வேர் தே லூசஸ் 2 மார்க் இந்த கேப்ஷனுக்காக. த பெட்டர் கேப்ஷன் எல்லா இதுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அபார்ட்மெண்ட் பண்றாங்க, இல்லை ஒரு துணி கடைக்கு போறாங்க, இது மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பெட்டரா வந்து யுவர் ட்ரீம் வி கிரியேட், உங்க கனவை நாங்க பூர்த்தி செய்யறோம் அப்படின்ற மாதிரி. உங்க கனவு யுவர் ட்ரீம் வி கிரியேட் அப்படி ஏதாவது ஆப்ஷனை கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். யூ டிசர்வ் வி சர்வ், இது 2வது ஆப்ஷன். இந்த காமன், இது நான் சொன்னது வந்து 2மே காமன், எங்க வந்தாலும் இதை அப்ளை பண்ணலாம். யுவர் ட்ரீம் வி கிரியேட் ஒன்னு, யூ டிசர்வ் வி சர்வ் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த தொலைபேசி இணைப்பில் நித்யஸ்ரீ, உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ, நான் கீர்த்தி புதுக்கோட்டையிலேருந்து பேசுறேன். சொல்லுங்க நித்யா. பிக்சர்ல எப்படி ஃபுல் மார்க் வாங்குறது? எது மேடம்? பிக்சர்ல எப்படி ஃபுல் மார்க் வாங்குறது? அந்த பிக்சர் தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட். இப்போதான் அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம். அட்வர்டைஸ்மெண்ட் கேக்குறீங்க? லாஸ்ட் क्वेश्चन 19 லாஸ்ட் क्वेश्चन. அந்த பிக்சர்ல என்னென்ன டெபிக்ட் பண்ணிருக்கு, உள்ளுக்கு உங்க லாங்குவேஜ் எப்படி இருக்கு, உங்க நல்ல லாங்குவேஜ் எழுதுறீங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ் நல்லா இருக்கு அப்படின்னா கோ ஃபார் டிரான்ஸ்லேஷன். உங்க லாங்குவேஜ் வந்து அவ்வளோ சரியா இல்லை அப்படின்னா கோ ஃபார் பிக்சர் காம்போசிஷன். அந்த பிக்சர் காம்போசிஷன்ல பிக்சர்ல என்ன தெரியுது அப்படின்றத கொண்டு வாங்க. திஸ் பிக்சர் டெபிக்ட்ஸ் மதர் தெரேசாஸ் போட்டோ, ஷீ இஸ் அ ஏஞ்சல் ஆஃப் மர்சி அப்படின்ற மாதிரி. அதில் 3 குழந்தைங்க இருக்காங்க, 4 குழந்தைங்க இருக்காங்க. ஷீ லுக்ஸ் ஆஃப்டர் ஆர்ஃபனேஜ், இது மாதிரி. ஈவன் ஷீ லுக்ஸ் ஆஃப்டர் ஓல்ட் ஏஜ் பீப்புள். இப்படி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ, மதர் தெரேசா பற்றி என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். தொலைபேசி இணைப்பில் ரஜினி இணைந்திருக்கீங்க, உங்க கேள்வி என்ன? ஹலோ, இது ரோட் மேப்ல இது ஃபுல் மார்க் எடுக்கிறது எப்படி? ரோட் மேப் பேஸ்ட் ஆன் த பிக்சர். ரோடு அந்த மேப் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி கரெக்டாக எழுதினாலே 5 பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதும், வித்தவுட் மிஸ்டேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கோ ஸ்ட்ரெயிட், தென் டேர்ன் லெஃப்ட் ஆர் ரைட். அதில் உள்ள லேண்ட்மார்க்ஸை யூஸ் பண்ண பாருங்க. கொடுத்துருக்க லேண்ட்மார்க்ஸை யூஸ் பண்ண பாருங்க. போய் ரீச் ஆகக்கூடிய இடத்துல ரைட்டில் இருக்கா, லெஃப்டில் இருக்கா, இல்லை ஆப்போசிட்டில் ஏதாவது இருக்குது, லேண்ட்மார்க் ஏதாவது கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்பிஐக்கு ஆப்போசிட்டில் இருக்குது உங்கள் ஸ்கூலு. அது மாதிரி ஏதாவது என்னென்ன லேண்ட்மார்க்ஸ் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் யூஸ் பண்ண பாருங்க. அந்த மேப்பை வந்து அந்த ரோடு என்னென்ன கொடுத்துருக்காங்க, அந்த ரோடில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் ரோடு, கோ ஆன் காந்தி ரோடு, அதெல்லாம் யூஸ் பண்ண பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 பாயிண்ட் இருக்கிற மாதிரி பாருங்க. கோ ஸ்ட்ரெயிட், டேர்ன் லெஃப்ட் ஆர் ரைட், கிராஸ் த சிக்னல். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ண பாருங்க. ஒரே மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணாதீங்க. சரி, வாட்ஸ்அப் மூலமாக ஃபாத்திமா என்ற மாணவியுடைய கேள்வி, ஃபில்லப்ஸ் எந்த பகுதியிலிருந்து கேட்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஃபில்லப், there is no chance. இப்படி வந்து சான்ஸ் எடுக்க முடியாது, இந்த லெசன் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாத்துலேயும் தரவா இருக்கீங்களா? 7 லெசன்ஸ் தரவா இருக்கீங்களா? தட் இஸ் பெட்டர். சரி, அடுத்த தொலைபேசி இணைப்பில் ராகுல், உங்க கேள்வி என்ன? மேம், குட் ஈவினிங். வணக்கம், சொல்லுங்க. இது பேராஃப்ரேசிங் போயம் வந்து ஈஸியா பண்றதுக்கு என்ன வழி? போயம் நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க பாருங்க. போயம், தட் இஸ் அ போயம். கீழே நீங்க எழுதுறது வந்து பேராகிராஃப். ஒரு பேராகிராஃப் கொஸ்டின் எப்படி எழுதுவீங்க? அந்த போயமை பேஸ் பண்ணி அந்த போயமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு பேராகிராஃப், அதுதான் போயம் பேராஃப்ரேஸ். ஸோ கீழே கொடுத்துருக்க பேராகிராஃபுக்கு வந்து நடுவில் டேஷ் இருக்கு, அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் அவங்களே ஃபில்அப் பண்ணிட்டாங்க, கொஸ்டினில் அவங்களே ஃபில்அப் பண்ணி வச்சிருக்காங்க. உங்க ஆன்சர்ஸ் வந்து மேலே உள்ள போயமில் நீங்க சூஸ் பண்ண போறீங்க. அதை படிச்சு பாருங்க. ஒரு தடவைக்கு 2-3 தடவை நீங்க படிச்சீங்கன்னா உங்களால புரிய முடியும், அந்த போயமை புரிஞ்சுக்க முடியும். கீழே பேராகிராஃப் வந்து பேராகிராஃப் ஆன்சரா நினைச்சுக்கங்க அதை. ஸோ அதை பேஸ் பண்ணி மேலே பாயிண்ட்ஸ் அங்கேயே இருக்கு, போயம்லேயே இருக்கு, எடுத்து எழுத பாருங்க. அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக கவி என்ற மாணவருடைய கேள்வி, ஆங்கிலம் முதல் தாளில் ஆண்டனிம்ஸில் கேட்கப்பட்ட வேர்ஸ்க்கு 2 பதில்கள் சரியாக வருகின்றனவே அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னைக்கு பேப்பர்ல வந்து வேர்ஸ்க்கு வந்து ஒன்னு பெட்டர், எக்ஸலன்ட், ரெண்டுமே சூசபிள். பட் எக்ஸலன்ட் இஸ் த நியரஸ்ட் மீனிங். அவங்க கொடுத்திருக்க क्वेश्चन எப்படி பார்த்திருப்பாங்கன்னா, சூஸ் த நியரஸ்ட் மீனிங் கொடுத்திருப்பாங்க. சோ வேர்ஸ் இஸ் எக்ஸலன்ட்ன்றது நியரஸ்ட் மீனிங். சோ கரெக்ஷன் டைம்ல the teachers will give marks for both பெட்டர் அண்ட் எக்ஸலன்ட், ரெண்டுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அரசு தேர்வுகள் இயக்ககத்தோட ஒப்புதலின்படி அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க.
த டீச்சர்ஸ் வில் பி ஆஸ்கிங் ஃபார் கன்சிடரேஷன். மேலே வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அதை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக ஸ்ரீதர் என்ற மாணவருடைய கேள்வி, டீபக் த எரரில் எத்தனை எரர் கண்டுபிடிக்க வேண்டும்? ஒரு சென்டென்ஸ்க்கு ஒரு எரர் இருக்கும், கட்டாயம் ஒரு எரர் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் பேப்பரோடது 5 சென்டென்ஸ் இருந்துச்சு. 5 சென்டென்ஸ்லும் ஒரு எரர் தான் இருந்துச்சு. 5 மார்க்ஸ்க்கு பேஸ் பண்ணி ஒரு மார்க்கும் ஒரு சென்டென்ஸ் ஒரு மார்க். அதான் மாணவர்கள் முதல் தாள் சார்ந்த கிளாரிஃபிகேஷன்ஸையும் நீங்க பண்ணிக்கிறாங்க. அதையும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சரி, அடுத்து கடிதத்திற்கு எத்தனை பத்திகள் எழுத வேண்டும் அப்படின்னு ஜோஷ்வி என்ற மாணவி கேட்டிருக்காங்க. 5 லைன்ஸ், மேக்ஸிமம் 5 லைன்ஸ். அதுக்கு குறையா போயிடாதீங்க, ரொம்ப என்லார்ஜ் பண்ணியும் போயிடாதீங்க. ஸோ 5 மார்க்ஸ்க்கு பேஸ் பண்ணி எழுத பாருங்க. தொடர்ந்து மாணவர்கள் வந்து பிரசன்டேஷனுக்கு வந்து இது மொழித்தாள் அப்படின்றதுனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு பிரசன்டேஷன் முக்கியம். லாங்குவேஜை பேஸ் பண்ணும்போது பிரசன்டேஷன் இஸ் வெரி மச் நெசசரி, ரொம்ப முக்கியம். ஸோ பிரசன்டேஷன் இஸ் ஒன்லி ஆன் பேஸ்ட் ஆன் கிராமர் பார்ட் தான். உங்க கிராமர் ஸ்டைல் கரெக்டா இருக்கு, உங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்டைல் நல்லா இருக்கு அப்படின்னா தட் இஸ் பிரசன்டேஷன். வேற ஒன்றும் பிரசன்டேஷன்லாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. உங்களோட நீட்னஸ் ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங். அடுத்து தொலைபேசி இணைப்பில் காயத்ரி, உங்க கேள்வி என்ன? ஹலோ, குட் ஈவினிங் மேடம். வணக்கம், சொல்லுங்க காயத்ரி. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். நோட் மேக்கிங்ல வந்து லாஸ்ட் ப்ராவர்ப் எழுதுமா சார்? Can you please repeat it? கொஞ்சம் ரிப்பீட் ப்ராவர்ப் பண்ணுங்க. எழுதணுமா? ப்ராவர்ப் தேவைப்படாது. டைட்டில், ஃபேட் டிராஃப்ட், ரஃப் டிராஃப்ட், ஃபேட் டிராஃப்ட் இதுதான் தேவை. நோட்ஸ் carries 5 marks, டைட்டில் carries 1 mark, ரஃப் டிராஃப்ட் carries 2 marks and ஃபேட் டிராஃப்ட் carries 2 marks. இவ்வளவுதான், 10 marks இவ்வளவுதான். வேற ஏதாவது பகுதிகள் மாணவர்கள் கேட்காம விட்ட பகுதிகள் அது கவனம் டயலாக் செலுத்த ரைட்டிங் வேண்டியதுன்னா கேட்கல. அதுல டயலாக் ரைட்டிங் 5+5 ஒரு கொஸ்டின் நம்பர் 9 டயலாக் ரைட்டிங் அவங்களே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 10 வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசஞ்சர் ஒரு கண்டக்டருக்குள்ள ஒரு உரையாடல். ஸோ இது பேஸ் பண்ணி நம்மளா ஸ்டார்ட் பண்ணி நம்மளா எண்ட் பண்ணிக்கணும். ஸோ மேலே கொடுத்துருக்க மாதிரியே இவங்களும் அதே மாதிரி பண்ணாங்கன்னா போதும். ஸோ கிரீட்டிங் முக்கியம், எப்படி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றது முக்கியம், எப்படி எண்ட் பண்றோன்றது முக்கியம் டயலாக்ல. ஸோ அந்த 5 மார்க்ஸ்ன்றது அந்த 5 அட்டரன்ஸ் தேவைப்படும். 5 அட்டரன்ஸ் இன் தி சென்ஸ் 10 சென்டென்சஸ். நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்கோம்னா நீங்க இன்டர்வியூ பண்றீங்க, நான் ஆன்சர் பண்றேன். ஸோ திஸ் இஸ் 1. அதே மாதிரி 5 அட்டரன்சஸ் தேவை. சரி, இவ்வளவு நேரம் ஆங்கிலம் 2ஆம் தாள் குறித்த உங்களுடைய விளக்கங்கள் நிச்சயமா மாணவர்களுக்கு கை கொடுத்திருக்கும். உங்களுடைய வருகைக்கும் விளக்கங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கற்க கசடர நிகழ்ச்சியில் கேட்க நினைக்கும் கேள்விகளை 7550011894 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் கேட்கலாம். அதேபோல் இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு. கற்க கசடர நிகழ்ச்சியின் காட்சி தொகுப்புகளை www.pudiyatalamurai.com என்ற இணையதளத்திலும் யூடியூபிலும் பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொருளியல் பாடம் குறித்த விளக்கங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் வழங்கப்படும். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.